ஹே கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த எம்கே அகாடமியோட நெக்ஸ்ட்டு கிளாஸ், அதாவது என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் டாக்ஸேஷன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பிஃபோர் செப்டம்பர் 15 செப்டம்பர் 15க்கு முன்னாடி ஒரு செப்டம்பர் 10க்கு மேலே 15க்குள்ளே அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் அப்படிங்கிற நம்ம ஸ்டார்ட் ஆக போகுது. டைரக்ட் டாக்ஸேஷன் கிளாஸ் சிஎம்ஏ இன்டர்மீடியட் குரூப் 1க்கு. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டைமிங் என்ன டைமிங் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். மார்னிங் டைம் தான் வந்து ஆக்சுவலாக இருக்கும். ஓகே, மார்னிங் 5:35க்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி 7:45 வரைக்கும் கிளாஸஸ் வந்து இருக்கும். இந்த கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செப்டம்பர் 10 நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். செப்டம்பர் 10 நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நமக்கு ஃபினிஷ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்டோபர் 15க்கு உள்ளே நம்ம ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த டைரக்ட் டாக்ஸேஷனோட கிளாஸஸ். ஓகேங்களா? இதுதான் டியூரேஷன். மார்னிங் டைம் தான். ஓகே, மண்டே டு சாட்டர்டே கண்டிப்பாக கிளாஸ் இருக்கும். ஃபெஸ்டிவல்ஸ் டைம்ஸ் உங்களுக்கு லீவ் இருக்கும். பூஜா ஹாலிடேஸ் இந்த மாதிரிலாம் லீவ் இருக்கும். அதேமாதிரி சண்டே கிளாஸஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒன்று மார்னிங் 6 to 8 இருக்கும், இல்லைனா இன்பிட்வீனில் 9 to 11 இந்த மாதிரி இருக்கும் சண்டே மட்டும் இருந்துச்சுன்னா. மிச்ச டேஸ் மண்டே டு சாட்டர்டே ரெகுலராக மார்னிங் 5:35க்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். 7:45 வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளாஸஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஓகே, இது எப்படி ப்ரோ ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு எம்கே அகாடமியில் படித்து இந்த மாதிரி அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தாராளமாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஏஜ் அந்த ஏஜ் அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது. ஓகே, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் கமெண்ட் செக்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் நான் பின் பண்ணி வச்சிடுறேன். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா MK Academy_CMA இல்லைனா மணிகண்டன் CMA. ஸோ 2 ஐடி இருக்குது. நீங்கள் 2 ஐடியில் எந்த ஐடியிலனாலும் நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்து எனக்கு நீங்கள் ஜஸ்ட்டு டெலிகிராமில் பண்ணாலும் சரி தான், இன்ஸ்டாகிராம் பண்ணாலும் சரி தான், டிஎம் மட்டும் எனக்கு பர்சனல் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். ஹாய் ப்ரோ, உங்களோட நேம், தென் அதுக்கப்புறம் உங்களோட காண்டாக்ட் நம்பர் அப்படிங்கிறது எனக்கு ஷேர் பண்ணுங்கள். சும்மா என்ன சொல்கிறது, நான் ப்ரைவேட் அகாடமி ஆல்ரெடி போயிட்டுருக்கேன் ப்ரோ, சும்மா ஃபீஸ் கேட்குறக்காவலாம் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா சிம்பிள், நான் ஜஸ்ட்டு பிளாக் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஏன்னா சும்மா ஜஸ்ட் ஃபார் கிட்டிங்க்கு வந்து சில பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே ஜஸ்ட் இக்னோர் தான். ஓகேங்களா? அதனால் வந்து யாருக்கு வந்து கிளாஸஸ் வேணுமோ தேவைப்படுதோ அந்த டைமிங் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுன்னா மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, சரி. இது குரூப் 1க்கு. ப்ரோ குரூப் 1 ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் கிளாஸ் எனக்கு வேணும், லா அண்ட் எத்திக்ஸ் கிளாஸ் வேணும். தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. பிகாஸ் அந்த 2 கிளாஸஸுமே ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் முடிய போகுது, லா அண்ட் எத்திக்ஸும் முடிய போகுது. காஸ்ட் அக்கௌண்டிங் கூட எதிர்பார்க்க முடியாது, அது முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு அவைலபிள் டிடி அண்டு ஐடிடி ரெண்டுமே அவைலபிள் இருக்குது. டிடி வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் செப்டம்பர் 15க்கு முன்னாடி. ஐடிடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்டோபர் அந்த தீபாவளி முடிஞ்சோடனே ஐடிடி ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, தட்ஸ் ஆல். இதுதான்ப்பா ஃபஸ்ட்டு குரூப் 1க்கு. ப்ரோ இப்போ குரூப் 2க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரூப் 2க்கு கார்பரேட் அக்கௌண்ட்ஸ் கிளாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் முடிய போகுது, ஸோ அதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அப்போ என்ன கிளாஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் கிளாஸஸ் வந்து இருக்குது. அதுக்கு என்ன டைமிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈவினிங் 6:10க்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். நைட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 8:25க்கு கிளாஸ் முடிஞ்சிடும், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் கிளாஸ். ஓகே, ஓஎம்எஸ்எம் ப்ரோனா அது அப்கமிங்கில் இருக்கும். மேனேஜ்மெண்ட் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஓஎம்எஸ்எம். சரி, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், அதுவும் அதே தான், பிஃபோர் செப்டம்பர் 15க்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா இப்போ எஃப்எம் கிளாஸஸ் போயிட்டு இது முடிஞ்ச உடனே நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் கிளாஸ். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். ஆல்ரெடி இன்னொன்று சொல்லிடுறேன்ப்பா, 50% நேம் லிஸ்ட் க்ளோஸ்டு. இது நான் முன்னாடி சொல்லிடுறேன். பிகாஸ் ஆல்ரெடி நேம் லிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நியூவாக வரணும்னா நீங்கள் வரலாம், தாராளமாக வரலாம், ஒன்றும் பிரச்சனை. பட் ஆனால் ஆல்ரெடி 50% நேம் லிஸ்ட் க்ளோஸ்டு. இன்னொரு 50% மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. அதனால் வேணுங்கிறவங்க கொஞ்சம் இயர்லியாக மட்டும் நீங்கள் மெசேஜஸ் வந்து நீங்கள் பண்ணிடுங்க. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். ஈவினிங் டைம் சொல்லிட்டேன். சரி, எப்படி காண்டாக்ட் பண்ண சொல்லிட்டேன். பேமெண்ட் மோட்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் காண்டாக்ட், அதாவது உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் சென்ட் பண்ணுங்கள். நான் கால் பண்ணி உங்களுக்கு நான் பேசிடுறேன். உங்களுக்கு ஓகே, ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். ஃபீஸ் அஃபோர்டபுள் ஃபீஸ் தான், எல்லாராலையும் பேமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீஸாக தான் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக ஜிபே நம்பர் சென்ட் பண்ணிடுவேன். பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் பண்ணிங்கன்னா ஒரு ப்ரைவேட்டாக ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப்போட லிங்க் மட்டும் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். டெய்லி ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணலாம். குரூப் 1 வேணால் குரூப் 1 ஜாயின் பண்ணிக்கலாம், குரூப் 2 வேணால் குரூப் 2 ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ப்ரோ பேமெண்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்ன ப்ரோ? நான் இன்றைக்கி வீடியோ போட்டுட்டேன். ஸோ அதனால் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிஃபோர் டே வரைக்கும் உங்களுக்கு, இப்போ செப்டம்பர் 10 ஸ்டார்ட் பண்ணால் செப்டம்பர் 9 வரைக்கும் டைம் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகே, தட்ஸ் ஆல். இது குரூப் 1 வேணால் குரூப் 1 எடுத்துக்கோங்க, குரூப் 2 வேணால் குரூப் 2 எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இவ்வளோ தான். என்ன மோடுன்னு கேட்டிங்கன்னா, கூகுள் மீட்டில் வந்து இருக்கும் கிளாஸஸ். கூகுள் மீட் ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. கூகுள் மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸஸ் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல். சரிங்களா? அதனால் டெய்லி வேறு கூகுள் மீட் லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணிடுவேன். உங்களுக்கு கிளாஸஸ் மட்டும் ஓகேன்னு சொல்லி டிஎம் பண்ணுங்கள், நான் ப்ராசஸ் பண்ணிடுறேன். பேமெண்ட் பண்ணக்கப்புறம் ஒரு குரூப் லிங்க் கொடுத்துருவேன். டெய்லி ரெகுலராக கிளாஸஸில் எல்லாமே வந்துடும். கிளாஸஸில் வந்து நம்ம டெஸ்ட்டு, அதாவது ஹோம்ஒர்க் வைஸ் வந்து கொடுக்குறது அப்பப்போ இருக்கும், அடிஷ்னல் சம்ஸ் கொடுக்குறதுங்கிறது இருக்கும். கிளாஸ் டெஸ்ட்டுங்கிறது ஒரு 15 days 20 daysக்கு அப்புறம் வந்து கிளாஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஓகேங்களா? MCQ கொஷின்ஸ் கேட்குறதுங்கிறது இருக்கும். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ அதனால் வந்து ஆன்லைனில் படித்தா படிக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம். எம்கே அகாடமி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிக்காமல் நீங்கள் இருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
நம்ம சேனலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி ஷார்ட்ஸ் பாருங்கள். ஷார்ட்ஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஓகேங்களா? என்ன அப்படின்னா இந்த ஏஜ் பீப்புளெலாம் வரக்கூடாதா? மேக்ஸிமம் வந்து சின்ன பசங்களாக இருக்காங்க. ஸோ ஏஜ் பீப்புள்ஸ் எனக்கு 35 ஆகுது, நான் அவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணாமல் நிறைய பேர் டவுட்லாம் கேட்குறேன். அப்படிலாம் கிடையாது. நம்ம கிளாஸில் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 60 வரைக்கும் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இவங்க தான் அவங்க தான் வரணும் அப்படிலாம் கிடையாது. யாருனாலும் வரலாம். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அச்சீவ்மெண்ட்ஸ் பாருங்கள், இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. சில பேர் வந்து என்ன சொல்கிறேன்னா சும்மா டைம் பாஸ்க்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டு அப்படிங்கிறது வந்துருக்காங்க. யாருக்கு அட்டன் பண்ணணும்னு தோணுதோ அவங்க மட்டும் டிஎம் பண்ணி இந்த அச்சீவ்மெண்ட்ஸில் நீங்களும் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸ் அப்படிங்கிற நீங்கள் தாராளமாக நீங்கள் பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கு கூட நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? இது ஃபுல்லாக நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் அப்படின்னு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளேலிஸ்ட் இருக்குது. ஸோ ப்ளேலிஸ்ட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், எம்கே அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா தாராளமாக நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். இன்னொன்று சொல்லிடுறேன். மேக்ஸிமம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்கிற அந்த ஒரு காம்படிட்டிவ் சேமே அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் யார் அதிகமாக இருக்காங்கன்னா யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து அதிகமாக பண்ணுறவங்க இருக்காங்க. அப்போ அதுக்காக அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம 35, 40லாம் பீட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. எல்லாருக்கும் நான் தான் கிளாஸஸ் எடுக்க போகிறேன். ஸோ நம்பி தாராளமாக நீங்கள் வரலாம். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொன்று சொல்கிறேன், நிறைய ஆஃப்லைன் அகாடமிஸில், ப்ரைவேட் அகாடமிஸில் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் அங்கே செட் ஆகலைன்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. இங்கே கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இங்கே அச்சீவ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ அதனால் நம்பி வாங்க. தாராளமாக உங்களை பாஸ் பண்ண வைக்கின்றது என்னோடய பொறுப்பு, என்னோடய கடமை. ஓகேங்களா? அவ்வளோதான். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். ஆல்ரெடி நல்லா நான் வச்சுக்கோங்க. 50% ஃபில் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ஏர்லியாக மட்டும் டிஎம் பண்ணுங்கள். ஓகேங்களா? பார்க்கலாம்.